என்ன சின்ன பொண்ணு, நீ மட்டும் தனியா சிரிச்சிட்டே இருக்க? என்னன்னு எங்க கிட்ட சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. என்னக்கா சொல்ல? சொல்லு சின்ன பொண்ணு, ஏதோ பெரிய சாதனை பண்ண போல சிரிச்சிட்டே இருக்க. ஆமா நளினி, சின்ன பொண்ணு பண்ணது மிகப்பெரிய சாதனை இல்ல. சம்மந்திக்காரியை எப்படியோ ஒரு வழியா மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா இல்ல. ஏய் அப்பா, அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப சின்ன பொண்ணு படாத பாடுபட்டுட்டா. கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்ல. அங்கிருந்து அடிக்கடி வந்துருவா ஒரு வாரம் இருக்கக்கு. அவளை திருப்பி அனுப்பக்கு படாத பாடுபட்டுருவா. ஏக்கா ஏக்கா, நீங்க சின்னபடி என் சம்மந்திக்காரிய மாமியார் வீட்டுக்கு அனுப்புனதை பற்றி நான் சிரிக்கல. வேற ஒரு விஷயம். என்னது? வேற விஷயமா? என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணே. போடா, எப்படியோ அந்த கயிறுல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு வந்துட்டோம். அந்த மனுஷனுக்கு இப்படி என்ன கயிறுல தொங்க விடக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கு. இன்னும் இருக்கட்டு, நான் வீட்டுக்கு போயிட்டு. ஆஹா, சின்ன பொண்ணு, நளினி அக்கா, சுமதி அக்கா 3 பேரும் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். சொல்லு சின்ன பொண்ணே. ஏக்கா, நீங்களே பார்த்த என்ன சிரிப்பு சிரிப்பீங்க தெரியுமா? எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பா வருது. அட சொல்லு சின்ன பொண்ணே, சிரிக்கிறது அப்புறம் இருக்கட்டு. ஏக்கா, நான் நம்ம 4 முடி அக்காவை நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருக்கேன். அடி பாவி, என்ன நினைச்சு இவ சிரிச்சிட்டு இருக்காளா? வெயில காஞ்சி கடந்து இவ்வளவு நேரம் பஞ்சராகி வந்துட்டு இருக்கேன். என்னன்னா என்ன நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காளாம். என்ன சொல்ல போறான்னு கேப்போம். குமாரண்ணே, 4 முடி அக்காவை எவ்வளவு அழகா அந்த கயிறுல தொங்க போட்டுட்டு போயிருந்தாங்க பாத்தீங்களாக்கா? ஆமா, வெயில காயப்பட்டு துணி போலையில கிடந்தா. ஆமாக்கா, அத நினைச்சு பார்த்துதான் எனக்கு இவ்வளவு நேரமா சிரிப்பா வருது. அடி பாதகத்தி, நான் வெயில கடந்து கஷ்டப்பட்டது உங்களை பார்த்து சிரிப்பாவா வருது? அதுவும் அவர்கிட்ட நம்ம 4 முடி ஏன் இப்படி தொங்கிட்டு கிடைக்கான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாத்தியா? ஆமாக்கா, இந்த வெயில துணி காயப்பட்டா எவ்வளவு நேரத்துல துணி காயுதுன்னு பாக்கணும் அப்படி சொன்னார் பாத்தியா? புருஷன் அடிச்சு துவச்சி தொங்க விட்டுருக்கான், நமக்கு தெரியாதுனாக்கா அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனாலும் பாத்தீங்களாக்கா, குமாரண்ணனுக்கு எங்க இருந்தா இவ்வளவு தைரியம் வந்துன்னு தெரியல. ஆமா, ஊர் முழுக்க கால்முட்டி புருஷன் குமாரு, கால்முட்டி புருஷன் குமாரு சொல்ல சொல்ல மனுஷனுக்கு கொஞ்சம் சூட்டு சொன்ன வரதானே செய்யும். ஆமா, 4 முடி மாப்பிள்ளையும் எத்தனை நாள் தான் பொறுத்துட்டு இருந்திருப்பாரு. ஒரே நாள்ல நல்லா பொங்கி எழுந்துட்டாரு. நல்லா அழகா துவச்சி தொங்க விட்டுட்டு போயிட்டாருல. வேற 4 முடி அக்கா அப்பளம் கணக்குல பொறிஞ்சு கிடைக்காங்களோ இல்லாட்ட கருவாடு கணக்குல காஞ்சி போயிருக்காங்களோ தெரியல. நான் அப்பளமாவும் பொரியல, கருவாடாவட்டும் காயலட்டி. நீங்க 3 பேரும் பேசியதை ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். அது இருக்கட்டு சின்ன பொண்ணே, இந்நேரம் உன் சம்மந்திக்காரி வீட்டுக்கு கிளம்பிருப்பாயில. ஆமா நளினி, சின்ன பொண்ணு கொடுத்த கொடையில இந்நேரம் துண்டு கண்ணும் துணிய கண்ணும் மாமியார் வீட்டு பெட்டியை கட்டி கிளம்பிட்டு இருப்பா. ஆமாக்கா, கிளம்புனாலும் கிளம்பிருப்பா. என்ன சின்ன பொண்ணே, கிளம்புனாலும் கிளம்பிருப்பான்னு இல்லைக்கா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாமல இருக்காக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல இங்க மறு வீட்டுக்கு வந்தா. மறு வீட்டுக்கு வந்தவா 2 நாள்ல மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும். அவ கிளம்பாம 2 மாசமா இங்க கடந்து என் உயிரை எடுத்தா. அதுக்கப்புறம் அவளை கிளப்பி அனுப்புறதுல நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்க்கா. ஆமா சின்ன பொண்ணே, அவளை பத்தி தெரியாமல இருக்கு. ஆனா இப்ப எப்படியாவது கிளம்பி இருப்பா. ஆமா சின்ன பொண்ணு, நீ தான் சூடான வாட்ல போட்டு அவளை வரன்னு வறுத்து எடுத்துட்டேல. என்னதோ அக்கா, அவ கிளம்புனா அவளுக்கு நல்லது. இதுக்கு மேலே எனக்கு கோவம் வந்துன்னு வச்சுடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓஹோ ஓஹோ, அப்படியா? என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதா? இருட்டு சின்ன பொண்ணே, என் மாப்பிள்ள வெயில தொங்க போட்டு போனான்னு சொல்லிட்டு அதை பார்த்து இவ்வளவு நேரம் ரசித்து சிரிச்சேல. சம்மந்திக்காரிட்ட இன்னும் உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து உனக்கும் அவளுக்கும் சண்டை மூட்டி விடிய நான் பாரு. உன்னை பத்தி கோழி முட்டி அவகிட்ட கொடுத்தாதான் உங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் அபேஷிக்க முடியும். அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தானே, அவளை பாதி வழியில பார்த்து உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி குடிக்கணும் பார்த்துட்டே இரு. என்ன சின்ன பொண்ணு, எழும்பிட்ட? உட்காரு. ஏக்கா, இந்த நாத்த முடிச்ச நாத்துவ தெருவா விரட்டியே என் காலு கையெல்லாம் வலியா இருக்கு. எங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்காங்கா. சரி சின்ன பொண்ணே, போயிட்டு வா. சரிக்கா. பாவக்கா சின்ன பொண்ணு, ஒரே ஒரு நாத்தனார வச்சு என்ன பாடுபடியா? ஆமா பாரு. ஆபீஸ் முடிஞ்சு நேரா பஸ் ஸ்டாண்டு வா, எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்லலாம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, என்ன ஆளை காணோம். போன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறான்.
மச்சான் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான், ஹாய் மச்சான். என்ன மச்சான், பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணேன்னு சொன்ன, வரக்கு இவ்வளவு நேரமா? கோவப்படாத மச்சான், பேக் பண்ணக்கு கொஞ்ச நேரம் ஆயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. என்னது பேக் பண்ணக்கா? ஆமா மச்சான், இந்த வாங்கிக்க. என்ன மச்சான் இந்த பையில? சுட சுட நல்ல மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி. என்ன மாப்ள, இன்னைக்கு சம்பள நாள் கூட இல்ல, புதுசா எனக்கு ட்ரீட் எல்லாம் வைக்க? மச்சான், இதெல்லாம் உனக்கு இல்ல. ஓஹோ, யாருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சா சரிதான், என்ன வாங்கிக்க. பரவாயில்லடே, என் தங்கச்சியால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுடே. போன வாரம் பெரிய டிவி வாங்கி கொடுத்தா, வாரம் சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க. என்னவென்று சொல்வதடா உன்னுடைய பாசத்தை. என்ன மாப்ள, என்னாச்சு? நான் எதுவும் தப்பா சொல்லலையே, எதுக்கு இப்படி கதறிட்டு கிடைக்க? நீ எனக்கு வர மச்சான் மட்டும் இல்ல, அதுக்கு மேல நீ. என்னடா சொல்ற? அதுக்கு மேலயா? ஆமா மச்சான், எனக்கு நிம்மதியா குடிக்க வந்தானே நீ. என்ன மாப்ள ஆச்சு உனக்கு? இப்பதான் பிரியாணி வாங்கி கொண்டு கையில கொடுத்த, இப்ப சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க. மச்சான், உன் தங்கச்சிய பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டதை விட என்ன பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டதா அதிகம். ஒரு வாரமா நிம்மதியா ஆறுதலையும் கொடுத்தவனே நீதான். என்ன மச்சான், என்ன ஆச்சு? தங்கச்சி, அதாவது என் பொண்டாட்டி எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரமும் நான் எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நிம்மதி தந்த அந்த ஒரு வாரம் நீயோடு முடிய போறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த டிவிக்கு மதிப்பு ஒரு வாரம் நீ தானே சொன்ன. அது நான் சொல்லல, என் பொண்டாட்டி தான் சொன்னா. யாரு சொன்ன என்ன, அந்த நாள் இன்னையோடு முடிய போகுது. அத நினைச்சா என் மனசு சங்கடமா இருக்கு. தங்கச்சிய கெட்டினால்தான் நம்ம ரெண்டு பேரும் ஆமை மச்சான் உறவு இல்ல. இதுக்கு முன்னாடியே நமக்கு ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மச்சான், இருக்கு மச்சான். ஆமா மாப்பிள, தங்கச்சிய கெட்டக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ மதிப்பு கொடுப்பா எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த சுட சுட சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சரி மாப்பிள, இத மறக்காம என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருக்கேன். தங்கச்சிக்கு இல்ல மச்சா, இந்த பிரியாணி உன் தங்கச்சிக்கு இல்ல. மாப்பிள, அப்ப இந்த பிரியாணி யாருக்கு? தெய்வ மச்சானா நினைக்கிற மச்சானோட பொண்டாட்டி சின்ன பொண்ணு அக்காவுக்கு தான் இந்த சிக்கன் பிரியாணி, சுட சுட சிக்கன் பிரியாணி. என்னது, என் பொண்டாட்டி சின்ன பொண்ணுக்கு இந்த பிரியாணியா? மச்சான், இந்த பிரியாணி சின்ன பொண்ணு அக்காவுக்கு தான். அதை எப்படியாவது என் பொண்டாட்டிக்கு தெரியாம சின்ன பொண்ணு அக்காவிட்டா கொடுத்துருங்க. போன வாரம் டிவி வாங்கி கொடுத்தேன் இல்ல, அதே போல இந்த வாரம் இந்த பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் மச்சான். மச்சான், இத தயவு செய்து எங்க அக்கா கையில கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்படின்னா? ஆமா மச்சான், ஆமா, முடிவுதான். அப்படின்னா என் தங்கச்சிய இன்னும் ஒரு வாரம் எங்க வீட்டுல வச்சிருக்கணுமா? ஆமா மச்சான், என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட தெய்வ மச்சான். உன் தங்கச்சிய இன்னும் ஒரு வாரம் உங்க வீட்லயே வச்சிருங்க. அதுக்கு உண்டான திறமை சின்ன பொண்ணு அக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த பிரியாணிய என்னோட பரிசா சின்ன பொண்ணு அக்கா கிட்ட கொண்டு சேர்த்துருங்க. இந்த ஒரு வாரத்துக்கு உன் தங்கச்சி உன் வீட்டுல வச்சுக்க மச்சான். என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுக்கு சின்ன பொண்ணு அக்காவால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இந்த பிரியாணி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். மாப்பிள, நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, இன்னும் சம்பளம் போட்டுக்கு நாளை கிடக்கு. நீ என்கிட்ட 1000 ரூபாய் கடன் கேட்டால நான் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியாவது உங்களுக்கு தந்துருவேன். என் பொண்டாட்டி போன வாரம் போட்ட கண்டிஷனை என்னால மீறவே முடியாது. நீ வாங்கி கொடுத்த டிவிய நீ சொன்னு ஒரே காரணத்தினால பொண்டாட்டிகிட்ட எப்படியோ பேசி எடுத்து என் தங்கச்சிய ஒரு வாரம் என் வீட்டுல வச்சுக்கிட்டேன். ஆனா இன்னும் ஒரு வாரம் எங்க வீட்டுல என் தங்கச்சிய வைக்கணும்னு இந்த பிரியாணி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்க. ஆனா இத போய் என் பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியாது. மச்சான், என் அம்மா இப்ப சொந்தக்கார கல்யாண வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா அங்க போயிட்டாங்க. அப்புறம் என்ன மாப்பிள, என் தங்கச்சி வந்தா ஒரு பிரச்சனை இல்ல. மாமியார் மருமகள் சண்டை வராதுல்ல, நீ நிம்மதியா இருக்கலாம் இல்ல? அட போமாச்சா, நீ வேற. எங்க அம்மா இருந்தா கூட மாட எனக்கு வேலை செய்து எடுத்து கொடுப்பாங்க. எங்க அம்மாவும் இப்ப ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? உங்க தங்கச்சி வந்தான்னு வச்சுக்க, எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 10 மணிக்கும் பம்பரமா நான் சுத்தம். என்ன போட்டு பாடா படுத்து எடுத்துருவோம் மச்சான். எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றது வரைக்கும் உங்க தங்கச்சி உங்க வீட்லயே வச்சிருங்க. ப்ளீஸ் மச்சான், வச்சிடுங்க. ஐயோ, நான் இப்ப என் ஃப்ரெண்டா பாக்கவா, இல்லனா என் தங்கச்சி புருஷனா பாக்கவா? இன்னும் கொஞ்ச நேரம் கூட இங்க இருந்து பேசிட்டே இருந்தா அவ்வளவுதான், எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். மாப்ள, மாப்ள, பாய் 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 மச்சான், அடுத்த வாரம் சந்திக்கலாம். பிரியாணிய சின்ன பொண்ணு அக்காவிட்டா எப்படியாவது கொடுத்துரு. இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப இந்த பிரியாணிய சின்ன பொண்ணு கையில கொண்டு கொடுத்துட்டு என் தங்கச்சி இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருக்கட்டுன்னு சொன்னா
அவ்வளவுதான், என்ன கொத்து புரோட்டா போல கொத்தி எடுத்துருவா. என்ன இருந்தாலும் என் மாப்பிள்ளை கேட்ட இந்த உதவிய என்னால செய்ய முடியாதுன்னு மறக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு மச்சான் மட்டும்தான். சின்ன பொண்ணே, 4:30 மணிக்கு இப்ப எங்கம்மா போறதுக்கு? போச்சி, இவகிட்ட சொன்னதுக்கு செவத்துக்கிட்ட சொன்ன போல இருக்கு. இங்க பாருடி முதல்ல. பாக்குறேன். இப்ப சொல்லுமா. எடி, உங்க மாமியார் வீட்டு கிளம்பணும் இல்லடி? பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உள்ள ஒரு பேக் இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 4:30 மணிக்கு பஸ் ஏறும். கிளம்பி போயிட்டே இரு. என்ன யாருன்னு நினைச்சம்மா? சும்மா இந்த வீணாட்ட இந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காத. சீக்கிரமா கிளம்பி வழிய பாரு. ஐனிகாரி இப்ப வந்துற போறா. வந்தா வரட்டும், எனக்கு என்ன? அடி புரியாம பேசாத. சீக்கிரமா கிளம்பு. ஐனிகாரி கோவத்துல இருக்கா. என்ன நீ உன் மாமியார் வீட்டு கிளம்பாம இருக்கேன்னு கண்டா வீட்டை 2 ஆக்கி போட்டுருவா. ஆக்கட்டும், வீட்டை தானே 2 ஆக்கட்டும், எனக்கு என்ன? எடி சொல்றது கேளுடி. என் ஜீவன வாங்காத. இப்ப 4:30 மணிக்கு பஸ்ல உன் மாமியார் வீட்டு கிளம்பாம எனக்கு யாரை கூட்டி விட்டுறாதடி. போமா, நீ வேற. எடி, நீ என்னது உன் மனசுல நினைச்சு வச்சிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் உன் மைனிகாரிட்ட வாங்குற அடிக்கு இந்நேரம் நீ உன் மாமியார் வீட்டு கிளம்பி போயிருக்கணும். நீ என்னன்னா இங்க சோபாயில காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாருமா, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இங்க பாருமா, உன் மருமவா சொன்னபடி எல்லாம் என் மாமியார் வீட்டுக்கு என்னால போக முடியாது. எடி, என்னடி சொல்ற? ஏமா, நான் சொன்னதெல்லாம் உன் காதுல விழலையா? எங்க மாமியார் வீட்டுக்கு என்னால போக முடியாது. முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். எட்டி, பேக்ல உன் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டி. கிளம்புட்டி முதல்ல. தயவு செய்து கிளம்புட்டி. ஏமா, நீ எந்த நேரமும் மைனிகாரியை கண்டு பயந்துட்டே இருக்க? மைனிகாரிக்கு காஃபியை போட்டு கொடுக்க, சாப்பாடு கொடுக்க. இப்ப என்னன்னா மைனிகாரி ஏதாவது சொல்லி போடுவாளுன்னு பயந்துட்டு இருக்க. நீ என்ன ஒரு மாமியாரா? யான்டி, நிம்மதியா என்ன ஒரு நேரம் கஞ்சி குடிக்க விட மாட்டியா? ஆமா, உன்னை கஞ்சி குடிக்க விட மாட்டேன். நாயில கையில புடிச்சு வச்சிருக்கேன் உன்னை. பேசாம போமா, வீட்ல வேலை இருந்தா ஏதாவது போய் பாரு. இங்க பாருடி, என் வீட்ல எப்படி எனக்கு இருக்கணும், என் மருமகிட்ட எப்படி நடந்துக்கணும் நீ ஒன்னும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வீட்டை பார்த்து கிளம்பி போ. ஓஹோ, அப்பா இது என் வீடு இல்லையா? அதான் உன்னை கட்டி கொடுத்தாச்சுல. உன் வீடு உன் மாமியார் வீடு தான். கிளம்பு முதல்ல. இங்க பாருமா, அது என் மாமியார் வீடு, இது என் வீடு. அண்ணனுக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமையோ அதே உரிமை எனக்கு உண்டு. இந்த வீட்ல சரி பாதியா எனக்கு உண்டு. டீ, தயவு செய்து மறுபடியும் பிரச்சனை உண்டாக்காத. இங்க வந்து 1 வாரம் ஆச்சுல. மரியாதையா நீ ஒழுங்கு மரியாதை உன் மாமியார் விட்டு கிளம்பி வழிய பாரு. 1 வாரம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அங்க இருந்து இங்க கிளம்பி வா. இங்க பாருமா, நான் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்புனா எனக்கு இந்த வீட்ல பங்கு வேணும். என்னது பங்கு வேணுமா? உனக்கு பிள்ளைங்க நானும் அண்ணனும் தானே. அண்ணனுக்கு இந்த வீட்ல நீ எவ்வளவு பங்கு கொடுப்பியோ அதே அளவுக்கு இந்த வீட்ல எனக்கு பங்கு வேணும். இந்த கையில என் பங்க கொடு, இந்த கையில நான் என் பேக தூக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு நான் போறேன். எனக்கு தலைவலிக்குன்னா ஒரு கப்பி காஃபியை வச்சு தானி கேட்டா கூட அங்கற பக்கத்திலே போக மாட்டான். இவளுக்கு வீட்ல பங்கு வேணுமா? வீட்ல என்னம்மா, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீ வாய் திறக்காம நின்னுட்டு இருக்க. இவா வேற நேரங்கட்ட நேரத்துல என்ன பேசணும்னே தெரியாம பேசிட்டு இருக்கா. என் மர்ம வேற இப்ப வந்துருவா. இவளை எப்படியாவது வீட்ல இருந்து அனுப்பி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி இவளை இங்க இருந்து அனுப்பினாதானா இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா என் மர்மனை நான் அடிச்சத ஞாபகத்துல வச்சுட்டே இருப்பா. உனக்கு இந்த வீட்ல பங்கு தானே வேணும். அந்த மாடி படியில எத்தனை படி இருக்கோ அதுல எத்தனை படி வேணும் பேத்து எடுத்துட்டு போ. எம்மா, ஓ மைனிகாரி இப்ப வீட்டுக்கு வந்துருவாடி. தயவு செய்து கிளம்புடி. எனக்கு பாதி பங்கு தாரேன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். ஏடி, அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய பேசடி. அத நீ அடுத்த வாரம் வருவேல, அப்ப நிதானமா எடுத்து பேசிக்கலாம். இப்ப நீ முதல்ல பேக தூக்கிட்டு மாமியார் வீட்டு கிளம்பி வழிய பாரு. எவ்வளவு நேரம் சொல்லிடுறீங்க, நீ பாட்டுக்கு சில கணக்குல நின்னுட்டு இருக்க. என்னம்மா தங்கச்சி, மாமியார் வீட்டு கிளம்புறேன்னு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறியோ? என்ன 100 வருஷம் நீ குடும்பத்தோடு நல்லா இருமா.